वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 37 இருந்துருக்கும். இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 82, 83 அண்டு 84. சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன? 81வது ஸ்லோகம். ஸ்லோகம் நம்பர் 81. சுதாம் ததீயாம் சுரபேஹே கிருத்வா பிரதிநிதிம் சுச்சிஹி ஆராதய சபத்னீகா பிரீதா காமதுகாஹிசா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகம் திலீபனிடத்துல வசிட்டர் சொல்லிட்டு வரா மாதிரி இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, காமதேனு அப்படிங்கிற அந்த பசு இப்போ பாதாள லோகத்துல இருக்கு. அதனால அந்த காமதேனு உன்னால சந்திக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி அதற்கு உபாயமும் சொல்றார். அந்த காமதேனுடைய மகளாகிய நந்தினி இந்த ஆசிரமத்துல தான் இருக்கா. அப்பேற்பட்ட அந்த நந்தினிய நீ உன் மனைவியுடன் சேர்ந்து பூஜித்து வந்தால் நீ விரும்பியது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வசிட்டர் திலீபனிடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த 81வது ஸ்லோகம். நீ அந்த நந்தினியை பூஜித்து வந்தால் அது நீ விரும்பியதை அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த 81வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 82. அந்த 82வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி சுரபேஹே சுதாயாக நந்தின்யாக ஆகமனம் வர்ணயதி. இப்போ வசிட்டர் திலீபனிடத்துல சொல்லிட்டே இருக்கார், இந்த மாதிரி காமதேனுடைய கன்று நந்தினி இதே ஆசிரமத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அதற்கு நீ உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து பூஜைகளை செய்து வந்தால் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த நந்தினியானவள் சாயங்கால வேலை இல்லையா, அதனால என்ன பண்ணியிருந்தா அப்படின்னாக்கா அந்த ஆசிரமத்திற்கு திரும்பி கொண்டு இருந்தால் காமதேனுடைய பெண் நந்தினி என்ன பண்றா அப்படின்னாக்கா வசிட்டர் அந்த நந்தினியை பத்தி சொல்லிண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நந்தினி அப்படின்றவ என்ன பண்றா, மேய்ந்து விட்டு இல்லையா, மேய்ச்சல் அப்படிங்கிறதுக்காக தானே மாடுகள்லாம் போகும் இல்லையா, அப்படி மேய்ந்து விட்டு வேறொரு காட்டிலிருந்து திரும்பி வந்ததாம் அப்படிங்கிற விஷயத்த 3 ஸ்லோகங்கள்ல நந்தினியை பத்தி சொல்ல போற. அந்த நந்தினுடைய ஆகமனம் எப்படி இருந்தது? சம்பிரதி சுரபேஹே சுதாயாக நந்தின்யாக ஆகமனம் வர்ணயதி அஸ்மின் ஸ்லோகே. என்ன ஸ்லோகம்? இதி வாதின ஏவாஸ்ய ஓதுஹு ஆகுதி சாதனம் அனிந்தியா நந்தினி நாம தேனுரா வவ்ருதே வனாத் தேனுஹு ஆவவிருத்தே வனாது அப்படிங்கிறது இந்த 82வது ஸ்லோகம். இதிவாதின ஏவாஸ்ய ஓதுராகுதி சாதனம் அனிந்தியா நந்தினி நாம தேனுரா வவ்ருதே வனாது. இதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்திருக்கு? வசிட்டர் அந்த நந்தினியை பத்தி சொல்லிண்டே இருக்கார். அப்படி சொல்லிண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அதே சமயத்துல என்ன பண்றா, நந்தினி மேய்ந்து விட்டு காட்டிலிருந்து திரும்பி வந்தால் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். இதற்கு அடுத்து வரக்கூடிய 3 ஸ்லோகங்களும் நந்தினியை பத்தி வர்ணனை பண்ண போறார். என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதினா இவ்வாறு,
வாதின ஏவாஸ்ய நாம பேசிக்கொண்டிருக்கும் அந்த சமயத்திலேயே ஓதுகுனா தினந்தோறும் ஓமம் செய்பவருமான அஸ்ய அந்த வசிட்டனுடைய ஆகுதி சாதனம் அந்த ஹோமத்திற்கு சாதனமும் நந்தினி நாம நந்தினி என பெயர் பெற்று இருப்பவளும் அனிந்தியா நம சிறந்ததுமான தேனுகு தேனுகுனா அந்த பசு வனாது காட்டிலிருந்து ஆவவிருத்தே ஆவவிருத்தேனா என்ன அர்த்தம் திரும்பி வந்ததுன்னு அர்த்தம் எங்கிருந்து திரும்பி வந்தது வனாது காட்டிலிருந்து திரும்பி வந்தது சரி அந்த காட்டிற்கு அந்த பசு எதற்காக சென்றது அப்படின்னாக்கா மேய்வதற்காக அதை முடிச்சுட்டு நந்தினி நாம நந்தினி என்று பெயரை உடைய அந்த பசு அது எப்பேற்பட்டது அனிந்தியா அனிந்தியானா சிறந்ததுமான அது மட்டும் இல்ல ஆகுதி சாதனம் அது எதற்காக இந்த ஆசிரமத்தில் இருந்துருக்கு அப்படின்னாக்கா ஹோமத்திற்கு தேவையான சாதனங்கள் திரவியங்கள் அனைத்தையும் தரக்கூடியது யாருடைய ஆகுதிக்கு யாருடைய ஹோமத்திற்கு அப்படின்னாக்கா அஸ்ய அஸ்யனா அந்த வசிட்டருடைய எப்படி நடக்கும் அந்த ஹோமமானது ஓதுகுனா தினந்தோறும் ஹோமம் செய்பவர் அவர் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் வாதின ஏவ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அந்த நந்தினியை பத்தி திலீபன் இடத்துல அவர் எந்த சமயத்துல சொல்லிட்டே இருந்தாரோ அதே சமயத்துல அந்த நந்தினியானவள் வந்தா காட்டிலிருந்து அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் இதிவாதின ஏவாஸ்ய ஹோதுராகுதி சாதனம் அனிந்தியா நந்தினி நாம தேனுரா வவர்தேவனாது பதச்சேதா இதி வாதினஹ ஏவ அஸ்ய ஹோதுஹு ஆகுதி சாதனம் அனிந்தியா நந்தினி நாம தேனுஹு ஆவவிருத்தே வனாத் இதி பதச்சேதः அன்வயः இதி வாதினः ஏவ ஹோதுஹு அஸ்ய ஆகுதி சாதனம் நந்தினி நாம அனிந்தியா தேனுஹு வனாத் ஆவவிருத்தே இப்படிப்பட்ட நந்தினி இருக்கு அப்படின்னு அந்த தினந்தோறும் ஹோமம் செய்யக்கூடிய வசிட்டருடைய ஆகுதி சாதனம் அந்த ஹோமத்திற்கு தேவையான சாதனங்களை தரக்கூடியதுமான நந்தினி நாம நந்தினி என்று பெயர் உடையதுமான அனிந்தியா சிறந்ததுமான தேனுஹு தேனுகுனா பசு வனாது ஆவவிருத்தே அந்த காட்டிலிருந்து வந்தது திரும்பி வந்தது அப்படிங்கிறது அன்வயா பாருங்க பிரதிபதார்த்தா என்ன பாவார்த்தா என்னன்றதை பார்க்கலாம் இதினா ஏவம் வாதினஹா நாம கதயதா சொல்லிக் கொண்டிருப்பதுன்னு அர்த்தம் ஏவனா சாட்சாத் நம்ம இப்போ யாரனா பத்தி பேசிட்டே இருப்போம் உடனே நம்ம அவ கண் முன்னாடி வந்தா எப்படி ஒரு நிலை இருக்கும் அந்த மாதிரி கதயதா சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல சாட்சாத் அப்படியே திலீபன் இப்படி கேட்டுட்டே இருக்கான் அப்படியே அந்த பசுவானது தன் கண் முன்னாடி வருது அது எப்பேற்பட்டது ஹோதுஹு அவனகர்த்துஹு யாரு அஸ்ய முனேஹே அந்த வசிட்டனுடைய ஆகுதி சாதனம் நாம அவன சாமக்ரியாக காரணம் அந்த அகிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓமத்தில் இடக்கூடிய அந்த அந்த பொருட்களை தருபவள் இல்லையா என்னது ததி முதலான அந்த விஷயங்களை தரக்கூடியவர் அந்த காரணத்தினால நந்தினி நாம தன்னாம்னி சுரபேஹே சுதா நந்தினி என்ற பெயரையுடைய காமதேனுவின் மகள் நாம அபிதானம் பெயரை கொண்டவள் அனிந்தியா பிரசம்சனீயா சிறந்தவள் மிகவும் சிறந்தவளுமான தேனுஹு நவப்பிரசூதா கௌஹு அந்த பசு வனாது அரண்யாது ஆவவிருத்தே ஆகதா அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா பாவார்த்தா சுரபேஹே பிரதிநிதித்வேன தஸ்யாக சுதாம் பூஜயது இதி அந்த காமதேனுவிற்கு பதிலாக அவளுடைய மகளை நீ பூஜையது அப்படின்னு அந்த வசிட்ட சொல்லிண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் யதா முனிஹி வசிட்டா உக்தவான் சொல்லிண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ததாயேவ அப்பொழுதே
வசிஷ்டஸ்ய யஜ்ஞ சாமக்ரீம் தத்யாதிகம் பூரயந்தி, வசிஷ்ட முனிவருடைய யாகத்திற்கு தேவையான அந்த யஜ்ஞ சாமகிரிகளை முழுமையாக தரக்கூடிய அந்த நந்தினி சாக்ஷாத் நேரடியாக நந்தினி வனாது ஆகதா, நந்தினி என்று பெயரை உடையவள் அந்த வனத்திலிருந்து வந்தாள் அப்படிங்கிறது இந்த 82வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. என்ன ஸ்லோகம்? இதிவாதின ஏவாஸ்ய போதுராகுதி சாதனம் அனிந்தியா நந்தினி நாம தேனுராவ விருதே வனாது, தேனுராவ விருதே வனாது அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் 82. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் 83. அந்த 83வது ஸ்லோகம் என்ன? நம்ம என்ன சொன்னோம்? இந்த 83, 84, 85 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களும் அந்த நந்தினி எப்படி இருந்தா அப்படிங்கிற நந்தினியினுடைய வர்ணனை, காமதேனுவின் மகளாக இருக்கக்கூடிய வசிஷ்டரால சொல்லப்பட்ட அந்த நந்தினி எப்படி இருந்தா, இப்ப காட்டிலிருந்து வந்தால்னு பார்த்தோம். அந்த நந்தினுடைய தோற்றமானது எப்படி இருந்தது அப்படிங்கிற வர்ணனை இப்போ சம்பிரதி நந்தினியும் வர்ணயதி. எப்படி இருக்கு பாருங்க. லலாட்டோதய மாபுக்னம் பல்லவ ஸ்னிக்த பாட்டலா பிப்ரதி ஸ்வேத ரோமாங்கம் சந்தியேவ சசினம் நவம். லலாட்டோதய மாபுக்னம் பல்லவ ஸ்னிக்த பாட்டலா பிப்ரதி ஸ்வேத ரோமாங்கம் சந்தியேவ சசினம் நவம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 83. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நந்தினியினுடைய வர்ணனைன்னு சொன்னோம். அப்போ முதல்ல என்ன சொல்ல போறோம்? நந்தினியுடைய நிறம் எப்படி இருந்தது? உருவம் சொன்னா அந்த உருவத்துக்கு ஒரு நிறம் இருக்கும் இல்லையா? அந்த நந்தினி எப்படி இருந்தால்னா துளிர் போல அழகான சிவப்பு நிறமுடையதும். சிகப்புன்னா அதுல நிறைய சிகப்பு இருக்கு. இந்த நந்தினுடைய சிகப்பு நிறம் எப்படி இருக்குனாக்கா, ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பொதுவா எப்படி இருக்கும்? பச்சை பச்சையில இருக்கும் இலைகள். ஆனா அந்த இலை பச்சை நிறத்தை அடைவதற்கு முன்னாடி துளிர்னு சொல்லுவா இல்லையா? துளுக்கும் பொழுது ஒரு நிறம் இருக்குமா, ஒரு மாதிரி சிகப்பா இருக்கும். அப்பேற்பட்ட நிறத்தில் துளிர் போல் அழகான சிவப்பு நிறமுடையதும் பல்லவ ஸ்னிக்த பாட்டலான்னு அர்த்தம். அதுக்கு பல்லவ ஸ்னிக்த பாட்டலானா துளிர் போல் அழகான சிவப்பு. அப்படிப்பட்ட சிவப்பு நிறத்துல அந்த நந்தினி காணப்படுகிறார். என்ன பதம்? பல்லவ ஸ்னிக்த பாட்டலா. சரி, அப்படி துளிர் போல சிகப்பான நிறத்தை உடைய அந்த நந்தினி லலாட்டோதயம், லலாட்டான நெற்றி, அந்த நெற்றியில ஒரு உதயம் தோன்றிருக்கு. என்ன தோன்றிருக்கு பாருங்கோ. ஆபுக்னம், அப்படியே ஒரு சின்ன ஒரு வளைவு. எங்க? லலாட்டோதயம், லலாட்டே அவருடைய நெத்தியில ஒரு சின்ன ஒரு வளைவு போன்ற ஒரு உதயம் இருக்கு. அது எப்படி இருக்குனாக்கா ஸ்வேத ரோமாங்கம், சிகப்பான உடல் முழுவதும் இருக்கு, துளிர் போன்ற சிகப்பு. நெற்றியில ஒரு வளைந்த வெள்ளை நிறத்தாலான ரோமம் இருக்காம். அது அந்த வெண்ணிற ரோமம் எப்படி இருக்குனாக்கா வளைந்து அப்படி இருக்கிறதுனால ஒரு இந்த இந்த பிறைன்னு சொல்லுவா இல்லையா? சந்திரன் வளரும் பொழுது நம்ம ஆகாயத்துல பார்த்தா தெரியும். 3ஆம் பிறை 4ஆம் பிறைன்னு சொல்லுவோம் இல்லையா? முதல் நாள் தெரியாது, 2ஆம் நாள் தெரியாது, 3ஆம் நாள்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கும் நன்னா. அப்படி வளைந்த சந்திரன். அந்த மாதிரி அந்த நந்தினியனுடைய லலாட்டே நெற்றியில அழகான வெண்மை நிறத்தாலான ரோமங்கள் அப்படியே வளைந்து அந்த பிறை சந்திரனை போல இருக்கான். அப்படி ஸ்வேத ரோமங்கள் வெண்ணிற ரோமங்களால் உண்டான அடையாளம் அங்க இருக்கு. அதை பிப்ரதி தாங்கியதுமான, அதை கொண்டதுமான நந்தினி நவம்
நவம்னா புதிய, சசினம் சந்திரனை உடைய, சந்தியா இவ. இப்போ சாயங்காலத்தை நம்ம பார்ப்போம். சந்தியா காலம் அப்படின்னா சாயங்காலம் அப்படியே வானம் வந்து ஒரு மாதிரி செக்கச்சிவந்த வானமாக இருக்கும். அந்த வானத்துல நவ சந்திரகனா புதியதாக தோன்றக்கூடிய சந்திரன். அப்படின்னா நேரத்தில் வளர் பிறையில அப்பதான் சந்திரன் மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, ஒரு வளைந்த தோற்றத்தோட. அப்பேற்பட்ட அந்த நவம் சசினம் புதிய சந்திரனை பிப்ரதி உடைய, சந்தியா இவ சாயங்காலம் போல் ஆவவிருத்தே வந்ததா. அப்படியே பார்க்கறான் திலீபன். வசிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு அந்த நந்தினியை பத்தி. அப்ப அந்த நந்தினி உள்ள வருது ஆசிரமத்துக்குள்ள. அது வரும்பொழுது அது அந்த நந்தினுடைய சிகப்பு எப்படி இருந்தது? துளிர் போல அழகான சிவப்பு நிறத்தோட காணப்பட்ட நந்தினுடைய நெற்றியில வளைந்த ரோமங்கள் அப்படியே அந்த புதியதாக தோன்றிய சந்திரன் போல அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் அந்த நந்தினியை திலீபன் பார்க்கிறான். லலாட்டோதய பாபுக்னம் பல்லவ ஸ்னிக்த பாட்டலா பிப்ரதி ஸ்வேத ரோமாங்கம் சந்தியேவ சசினம் நவம். நவம்னா புதியதாக தோன்றிய சசினம். அது எப்படி இருக்கு? சந்தியா இவ, அந்த சந்தியா காலத்துல அந்த சந்திரனை சேர்த்து பார்க்கிற மாதிரி இந்த இளந்துளிரான சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நந்தினனுடைய லலாட்டே நெற்றியில் அந்த ஸ்வேத ரோமாங்கன்னா வெண்மை நிறத்தாலான ரோமங்கள் அழகாக வளைந்து காணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சம்பிரதி நந்தினியும் வர்ணயதி அஸ்மின் ஸ்லோகே. அதான் 83வது ஸ்லோகம். பதச்சேதா லலாட்டோதயம் ஆபுக்னம் பல்லவஸ்னிக்த பாட்டலா பிப்ரதி ஸ்வேதரோமாங்கம் சந்தியா இவ சசினம் நவம் இது பதச்சேதா. அன்வயா பல்லவஸ்னிக்த பாட்டலா அப்படின்னா அந்த இளம் துளிர் பச்சை பசேல்னு இலைகள் முதல்ல துளிர்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? சிகப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் பல்லவ ஸ்னிக்த பாட்டலான்னு பேர். அப்படி இளம் துளிர் போல அழகான சிவப்பு நிறமுடைய அந்த நந்தினியினுடைய லலாட்டோதயம் ஆபுக்னம் அப்படியே நெற்றியில மெல்ல அந்த வெண்மை நிறத்தாலான வளைந்த ரோமங்கள் வளர்ந்துட்டே இருக்கான், உதயமாயிட்டே இருக்கான். அது எப்படி இருக்கு? ஸ்வேத ரோமாங்கம் பிப்ரதி. அப்பேற்பட்ட அந்த வெண்மை நிறத்தாலான வளைந்த அந்த ரோமங்களை பிப்ரதி உடையதுமான நவம் சசினம் பிப்ரதி ஒரு இளம் சந்திரனை தன் நெற்றியில் தரித்து கொண்டார் போல இருக்கான். அதை பார்க்கறதுக்கு சந்தியா இவ ஸ்திதா வனாது ஆவவிருத்தே அந்த சாயங்காலத்தில் இளம் சந்திரனை காண்பது போல இருந்த நந்தினி அந்த ஆசிரமத்திற்கு வந்தது இல்லையா, அப்படி வந்த அந்த வனத்திலிருந்து வந்த நந்தினியை திலீபன் கண்டான் அப்படிங்கிறது சம்பிரதி நந்தினி வர்ணயதி. அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன பாருங்க. பல்லவ ஸ்னிக்த பாட்டலா நம நவ பல்லவ சதுருஷா கோமலா ஸ்வேதரக்த யுக்தா நந்தினி லலாட்டோதயம் நம்ம மஸ்தகே உன்னதி யுக்தம். மஸ்தகனா லலாட்டா அந்த நெற்றி இல்லையா, அந்த பகுதியில ஆபுக்னம் ஆபுக்னா கிஞ்சித் கொஞ்சம், வக்ரம் அப்படியே வளைந்து, ஸ்வேத ரோமாங்கம் சிதலோம சின்னம் அப்படியே அந்த ரோமத்தாலேயே அது அப்படியே ஒரு ஒரு வெண்மை நிறத்துல சந்திரனை போல வரைஞ்ச மாதிரியான ரோமங்கள் காணப்பட்டது. பிப்ரதி அப்பேற்பட்ட சின்னத்தை பிப்ரதி தாரயந்தி தரிச்சிருந்தா. அது பார்க்கறதுக்கு நவம்னா நவீனம் புதியதான சசினம் சந்திரம், பிப்ரதி தாரயந்தி சின்ன புதியதான ஒரு சந்திரனை தன்னுடைய நெற்றியில தரிச்சின்ற மாதிரி இருந்தது. அதை பார்க்கறதுக்கு சந்தியா சாயங்காலா இவ யதா ஸ்திதா வர்த்தமானா வனாது நம அரண்யாது ஆவவிருத்தே ஆகதா அப்படி வந்த அந்த நந்தினியை கண்டான். பாவார்த்தா யதா நவபல்லவ சதுருஷம் ஸ்வேதரக்தம் வக்திரம் த்விதீயா சந்திரம் ஒரு இரண்டாவது சந்திரனை பார்த்தாது போல தாரயந்தி சந்தியா சோபதே ததா ஏவ நவபல்லவ சதுருஷம் கோமலம் ஸ்வேதரக்தயுக்தம் லலாட்டே ஸ்வேத ரோமாங்க ரோம சின்னம் தாரயந்தி நந்தினி வனாது பிரத்யாகதா சோபிதா. அப்படி அழகா வந்து வனத்திலிருந்து வந்து நின்ற அப்படி ஒரு அப்படி அப்படி சோபனா பியூட்டியா இருந்தது.
ஒரு இரண்டாவது சாயங்காலமே கண் முன்னாடி வந்தா மாதிரி அந்த காட்சியை அந்த நந்தினி தந்தாள் அப்படிங்கிறது இந்த 83வது ஸ்லோகத்தினுடைய நந்தினி வர்ணனம். லலாட்டோதய மாபுக்னம் பல்லவ ஸ்னிக்த பாட்டலா பிப்ரதி ஸ்வேத ரோமாங்கம் சந்தியேவ சசினம் நவம். இது நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 84, 84வது ஸ்லோகம். என்ன அந்த ஸ்லோகம்? இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கு? நந்தினியுடைய வர்ணனை தான் இருக்கு இல்லையா? பாருங்க. சம்பிரதி அப்பி, இந்த ஸ்லோகத்திலையும் நந்தினியும் வர்ணயதி, அந்த நந்தினியுடைய வர்ணனை தான் அமைஞ்சிருக்கு. ஸ்லோகம் நம்பர் 84. என்ன ஸ்லோகம்? புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேனாவ பிருதாதபி பிரஸ்னவேனாபிவர்ஷந்தி வத்சாலோக பிரவர்த்தினா. புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேனாவ பிருதாதபி பிரஷ்னவேனாபிவர்ஷந்தி வத்சாலோக பிரவர்த்தினா அப்படிங்கிறது 84வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் அந்த நந்தினியுடைய வர்ணனை. என்ன வர்ணிக்கிறார்? இப்போ அந்த நந்தினிக்கும் ஒரு கன்று இருக்கு. காமதேனுடைய கன்று நந்தினி, அந்த நந்தினிக்கும் ஒரு கன்று இருக்கு. அப்படி அந்த நந்தினியுடைய கன்றை, வனத்திலிருந்து வந்தது இல்லையா அந்த நந்தினி, தன்னுடைய கன்றை கண்டது. அப்படி தன்னுடைய கன்றை கண்டதுனால அந்த நந்தினிக்கு என்ன ஆச்சுனாக்கா, மடியிலிருந்து பால் தானே பெருகி போயிட்டே இருக்கு. அப்படியே தரெல்லாம் ஈரமாயிட்டே இருக்கு. வேறொரு காட்டிலிருந்து மேய்ந்து விட்டு அந்த நந்தினி வரா. அந்த நந்தினிக்கு ஒரு கன்று இருக்கு. அப்படி அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த நந்தினி என்ன பண்றா? தன்னுடைய கன்றை பார்க்கிறாள். அந்த கன்றை பார்த்த உடனே அந்த நந்தினியுடைய மடியில் இருக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா, அது தானா சுரக்க ஆரம்பிச்சிருத்தான். அப்படி மடியிலிருந்து அந்த பால் தானே பெருகி அப்படியே அங்க இருக்கக்கூடிய தரையெல்லாம் அப்படியே நினைச்சிருது. அப்படி மடியிலிருந்து அப்பொழுது அந்த வெளிவந்த சிறிது அந்த பால் எப்படி இருந்ததுனாக்கா சூடான இருந்துதான். அந்த பால் எப்படி இருந்தது? கொஞ்சம் உஷ்ணமாக இருந்தது. என்ன பண்ணுவா? இந்த யாகத்தினுடைய முடிவுல ஒரு ஸ்நானத்தை பண்ணுவா. அதுக்கு பேரு அவபிருத ஸ்நானம்னு பேரு. பொதுவா பார்த்துருப்பேன், யாகம் யஜ்ஞங்கள் பண்ணிட்டே இருப்பா, கடைசியில அந்த பாலை கொஞ்சம் அதுல சேர்ப்பா அந்த அக்னியில. அதுக்கு என்ன பேரு? அவபிருத ஸ்நானம்னு பேரு. அது பாலால பண்ணக்கூடியது. அது என்ன பண்ணுனாக்கா, அது சகல பாபங்களையும் போக்கி புண்ணியத்தை தருமா. அந்த மாதிரி நந்தினியினுடைய பால் அந்த பாபத்தை போக்குவதிலும் புண்ணியத்தை கொடுப்பதிலும் என்ன இருக்கு? அந்த அவபிரத ஸ்நானத்தை காட்டிலும் சிறந்ததா இருந்துட்டு இருக்கான். இப்போ இங்க நந்தினி தானாகவே என்ன பண்றா? தன் கன்றை கண்டவுடன் அப்படியே மடியிலிருந்து பால் பெருகி வந்துட்டு இருக்கு, தரையெல்லாம் நினைச்சுட்டு இருக்கு. அது அந்த அவபிரத ஸ்நானம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு சமம்ன்ற மாதிரி சொல்றா இங்க. எப்படி அந்த அவபிரத ஸ்நானம் யாகத்துல பண்ணும் பொழுது சகல விதமான பாவங்களும் தொலையுமோ, அந்த மாதிரி இங்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி புண்ணியத்தை கொடுக்கறதுலையும் அந்த அவபிரத ஸ்நானத்தை காட்டிலும் இந்த நந்தினுடைய அந்த அந்த பூமியை நினைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிரேஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறான். இப்படியாக எப்படி இருந்ததுனாக்கா, அந்த நந்தினுடைய மடி இருக்கு இல்லையா, அது குடம்போல் பெரியதாக காணப்பட்டது. அதுதான் புவம் கோஷ்ணேன குண்டோத்னி. கோஷ்ணேன சிறிது சூடாக இருந்ததாம். அந்த மடியிலிருந்து பெருகி தானாக தன் கன்றை கண்டவுடன் தானாக பெரிய அந்த பால் தரையை நினைக்கும் பொழுது கொஞ்சம் சூடா இருந்துதான். கோஷ்ணேன சிறிது சூடாக இருப்பதும், அவபிருதாதபி அந்த அவபிருதத்தை காட்டிலும், மேத்யேன ரொம்பவும் பரிசுத்தமானதான் அது.
அப்படி வத்சலோக பிரவர்த்தினா நம்ம கன்றை கண்டதினால் தோன்றியது அந்த சுரக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய கன்றை பார்த்தவுடனே நடக்கிறது. அப்படி என்ன ஆறுது அப்படின்னாக்கா அந்த பிரஷ்னவேன அப்படின்னாக்கா அந்த பால் பெருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பால் பெருக்கினால் புவம், புவன்னா அங்க இந்த பூமி தரையெல்லாம் இருக்கு இல்லையா, அது அபிவருஷந்தி அப்படியே நினைத்து கொண்டிருந்துதான். மேலும் அதனுடைய அந்த மடி இருக்கு இல்லையா, அது குண்டோத்னி அப்படிங்கிற மாதிரி காளிதாசன் வர்ணிக்கிறான். குடம் போல மடியை உடையதுமான அந்த நந்தினி வந்தது. அப்பேற்பட்ட பெரிய மடியை வைத்துக் கொண்டிருந்த அந்த நந்தினி வனத்திலிருந்து வந்தால் அதன் தோற்றத்தை பார்த்தோம், கலரை பார்த்தோம். இப்போ தன்னுடைய கன்றை கண்டவுடன் அங்க இருக்கக்கூடிய பூமி நனைந்தது. அதனால பெரிய ஸ்ரேயஸ் அப்படிங்கிறார். எதை விட ஸ்ரேயஸ் அப்படின்னாக்கா அவபிருத ஸ்நானத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த காட்சி. அப்பேற்பட்ட காட்சியை அந்த திலீபன் பார்க்கிறான். அதனால அவனுக்கு நன்மை ஏற்பட போறதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்டது? பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியது, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அவபிருத ஸ்நானத்தை காட்டிலும் சிறந்ததா இந்த காட்சி. அப்படி இருந்தது, காணப்பட்டதுங்கிறத இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேனாவ பிருதாதம் பிரஷ்னவேனாபிவருடந்தி வத்சாலோக பிரவர்த்தினா. பதச்சேதா புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேன அவபிருதாத் அப்பி பிரஷ்னவேன அபிவருஷந்தி வத்சாலோக பிரவர்த்தினா இது பதச்சேதா. அன்வயா குண்டோத்னி நம்ம பெரிய மடியை உடையவள் அர்த்தம். அதுல இருந்து பெருகக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா, அது அவபிருதாதபி மேத்யேன அவபிருத ஸ்நானத்தை காட்டிலும் உயர்ந்தது. அது எப்படி நடந்தது? வத்சாலோக பிரவர்த்தினா தன் கன்றை கண்டவுடன் தானாக சொரிந்தது. அது கோஷ்ணேன பிரஷ்னேவ பிரஷ்னவேன அந்த பால் இருக்கு இல்லையா, அது பெருக்கெடுத்தது. பெருக்கெடுத்து என்ன பண்றது? புவம் அபிவருஷந்தி பூமியை நினைச்சுட்டே இருக்கு, நினைத்து கொண்டு இருந்தது. அப்படி வனாது ஆவவிருதா அப்பேற்பட்ட நந்தினி வந்தால் அவளை திலீபன் கண்டான் சொல்லி அப்பேற்பட்ட நந்தினுடைய வர்ணனை தான் பார்த்துட்டு இருக்கும். பிரதிபதார்த்தா என்ன பாருங்க. குண்டோத்னி நம்ம குண்டம் இவ ஆபீனவதி நந்தினி, அவருடைய மடி பெரிய குண்டம் மாதிரி இருந்துதான். அவபிருதாது யஜ்ஞஸ்நானாது அப்பி அப்படின்னா நாம அப்பிச்ச மேத்யேன அதை காட்டிலும் உயர்ந்ததான வத்சாலோக பிரவர்த்தினா சந்தானம் அவலோக்கிய பிரவர்த்தேன தன்னுடைய கன்றை கண்டவுடன் பெருகியது. அப்படி பெருகுது என்னாச்சு? கோஷ்ணேன கிஞ்சித் உஷ்ணேன கொஞ்சம் சூடாகவும் இருந்தது. பிரஷ்னவேன அபிஷ்யந்தனேன நம்ம அப்படியே பூமியை நினைக்கிறது. புவம் பூமிம் அபிவருடந்தி சிஞ்சந்தி நம்ம நினைத்து கொண்டே சென்றது. அப்படி வனாது அரண்யாது ஆவவிருதே ஆகதா யாரு? நந்தினி. பாவார்த்தா குண்டேன சமானம் ஆபீனம் திருதவதி நந்தினி ஸ்வஸ்ய வத்சம் திருஷ்ட்வா யஜ்ஞாந்தஸ்நானாத் அபி சிரேஷ்டம் ஸ்வயமேவ துக்தம் சர்வந்தி பூமிம் சிஞ்சந்தி வனாது பிரத்யாகதா. அப்படி அந்த காட்டிலிருந்து வந்த நந்தினி அந்த பூமியை தன்னுடைய மடியிலிருந்து தானாக சுரக்கப்பட்ட பால், அது உஷ்ணமாக இருந்தது. அது எப்போ நடந்தது? தன்னுடைய கன்றை கண்டவுடன் நிகழ்ந்தது. அப்பேற்பட்ட குண்டம் போன்ற ஒரு மடியை கொண்ட அந்த நந்தினி பிரத்யாகதா வனாது பிரத்யாகதா அப்படிங்கிறது 84வது ஸ்லோகம். புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேனாவ பிருதாதபி பிரஷ்னவேனாபிவருடந்தி வத்சாலோக பிரவர்த்தினா அப்படிங்கிறது 84
4வது ஸ்லோகம். ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. 84 ஸ்லோகம் ஆயிடுத்து. இன்னும் ஒரு 11 ஸ்லோகம் இருக்கு. அந்த 11 ஸ்லோகத்தை நான் இன்னொரு 3 வகுப்புல நான் உங்களுக்கு நடத்தி முடிச்சிடுறேன். பார்க்க சரியா? ஏதேனும் சம்சயம் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்றேன். கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன் கொஸ்டின்ல 3வது கொஸ்டின் லாஸ்ட் டைம் டெஸ்ட் இல்ல தம் பரிச்சரியா பரோபவ, அதுக்கு என்ன மீனிங்? காக்கா பிரித்தியேவ அவதத்தன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்? நீங்க எந்த 2 கொஸ்டின் அமைச்சிருக்கேன், எந்த கொஸ்டின் கேட்கறேன்னு தெரியல. நீங்க எனக்கு தனியா அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். சரி, ஓகே ஓகே. குண்டோதினி இந்த இதுலதான் வந்திருக்கு, லாஸ்ட் இதுல வரல. குண்டோதினி கான நந்தினி, அது இந்த இப்ப சொல்லி கொடுத்த பாட்டுல வந்திருக்கு, 84ல வந்திருக்கு. ஓகே, ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಜಿ. ರಾಮ್ ರಾಮ್.